ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 9. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் ஹை, அதாவது சைட்வேஸ், இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து நம்ம வந்து பைனரியில் வந்து எந்த கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ப்ராப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேவா? ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா கூட, ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு போடுற ஒரு லைன். ஓகேவா? ஸோ அதையும் இதுலயே வந்து சிம்பிளா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி இதுல வரைஞ்சி இப்ப இதுல வரைஞ்சி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து யூடியூப்லயோ சரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, இப்படி வந்து வரைஞ்சி காமிச்சிருவாங்க. இது ஐ, இது லோ, இது ஐ, இப்படி போகும், இப்படி போகும். ஓகே, இப்படி போனா வந்து சைட் வேஸ், இப்படி போனா டவுன் ட்ரெண்ட். இது பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இப்படி வரைஞ்சி காமிக்கிற மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகவே ஆகாது. ஓகேவா? அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது சொல்றதுக்கு வேணா இப்படி வந்து வரைஞ்சி காட்டிக்கலாம். ஓகேவா? ஆனா ரியலாவே மார்க்கெட்ல இப்படிதான் வந்து ப்ராப்பரா வந்து இது ஹை, இது லோ, இது ஐ, இப்படி லோ, ஆனா ப்ராப்பரா வந்து கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இப்போ வந்து அதான் சொன்னேன், இப்படி போயிட்டு இப்படி போனா ஹையர் ஹை ஹையர் லோன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து லோவர் ஹைன்னு சொல்லிட்டு இப்படியே ஷார்ட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. சைட் வேஸ்னா என்ன, இப்படி போயிருந்தா இப்படி ஒரு கோடை போட்டு இப்படி ஒரு கோடை போட்டு இதுக்குள்ளேயே இருந்தா சைட் வேஸ், நார்மலா இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டேன், ஓகே சூப்பர், இதுதாங்க மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி மார்க்கெட் வந்து இருக்குமான்னு கேட்டா இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒரு சைட்வேஸ் எப்படி இருக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஹையர் ஹைனா என்ன, இது ஏன் ஹையர் ஹைன்னு சொல்றோம், ஹையர் லோன்னு சொல்றோம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சொன்னா வந்து இது என்ன ஒரு கோடு போட்டு இப்படி வர இப்படி போறன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சுத்தமா புரியாது. நான் வந்து ரியல் மார்க்கெட்ல வந்து எது ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் ஹை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சைட்வேஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரியலா வந்து நான் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஒரு 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 மேப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டு இங்க ஒரு ஹையர் லோன்னு எழுதி காட்டுறதுல எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. இப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு கத்துக்கவும் முடியாது. ஓஹோ, ஹையர் ஹை ஹையர் லோனா இது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா நீங்க நினைச்சுப்பேன். ஆனா அங்க என்ன நடக்குது, ரியல் மார்க்கெட்ல, சரி ரியலா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது மெயினா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? சோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து இதுல நம்ம ரியல் மார்க்கெட்ல இப்ப ஹையர் ஹை ஹையர் லோ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேருக்கு நீங்க வந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிடுறேன், இங்கேயும் வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இது இல்லை, இது சரியா காட்ட மாட்டேங்குது நண்பர்களே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஹையர் ஹை ஹையர் லோ உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, சும்மா இப்படி ஒரு கோடை போட்டு இங்கேருந்து இப்படி போனா, இப்போ இங்கேருந்து இப்படி வரும், இப்போ இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி வரும், இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி தான் வந்து போயிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ இப்படி தான் ஹையர் ஹை, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டில் இப்படி தான் ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுன்றது வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட்ல இப்படி ப்ராப்பரா வந்து வரவே வராது. ஹையர் லோ ஹையர் லோ, நீ வந்து அப்படி வீடியோ பார்த்து கத்துக்கிட்டதுனால அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து ப்ராப்பரா போகும். ஸோ அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு ப்ராப்பரா இப்படி வந்து இப்படிதான் வந்து போகவே போகாது. ரியலா வந்து ஹையர் ஹையர் ஹையர்ல எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, இது இருக்கிறதுல இந்த இடத்துல லோ. ஓகேவா? இந்த இடத்துல இங்க இருந்து இது ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லோ, இது வந்து ஹை, இது வந்து லோ, இது வந்து ஹை, இது வந்து லோ, இது வந்து ஹை, இது வந்து லோ, இது வந்து ஹை. ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு இப்படி தான் போகும். மார்க்கெட் நம்ம வந்து இப்படி ஒரு கோடை போட்டு, ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இது வேற சிக்கல் பண்ணுது.
ஓகே இருங்க, இப்படி ஒரு போட்டுக்கலாம். இப்படி போட்டு ஹையர் ஹை ஹையர் லோ அந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி வருதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஹையர் ஹை, இது ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹை ஹை, சின்னதாக இருந்தால் கூட ஒரு இதுதான் மூமெண்டம் தான். ஸோ ப்ராப்பராக நமக்கு அதே மாதிரி வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லை. இங்கே மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து ப்ராப்பராக கண்புறோம். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஓகேவா? ப்ராப்பராக நமக்கு இங்கே ஒரு சரி. ஸோ இது நம்ம எடுக்க வேணாம். ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம், இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம், இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது ப்ராப்பராக வந்துருக்க பாருங்க. அந்த மாதிரியே கோடு போட்டது எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதான் சொன்னேன், இப்படி போட்டு இப்படி ப்ராப்பராக உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ரியல் மார்க்கெட்டில் இப்படி ப்ராப்பராக இப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கான்னு பாருங்க. இப்படி வரவே வராது. ஓகேவா? ரியல் மார்க்கெட்டில் இப்படி வர வாய்ப்பே கிடையாது. இப்போ இதை நம்ம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? ஹையர் ஹை ஹையர் லோ மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்ட் ஆகுதுன்றதை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட், ஓகேவா? அது நம்ம வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ அப் ட்ரெண்ட் போக போகுது மார்க்கெட்டை, இப்போ வந்து எப்படி அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பராக கண்டுபிடிக்கலாம்? அப் ட்ரெண்ட் இப்போ ஹையர் லோ, அதாவது ஒரு பொருளை ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு பொருளை இங்கேருந்து வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அதாவது விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து வாங்கினவங்க எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா போனவுடனே இந்த இடத்துல விற்பாங்கல்ல. ஓகே, இந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கேண்டில் நல்ல பை போயிட்டு எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால அடுத்த கேண்டில் என்ன ஆகுதுன்னா, அதாவது பை ட்ரெண்ட் போற மாதிரி போய் அகைன் செல் பண்ணியிருக்காங்க, அகைன் செல் பண்றாங்க. கொஞ்சமா பையர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு விக் இருக்கு இல்லையா, இங்க இருந்து கொஞ்சமா ட்ரை பண்ணிருக்காங்க பையர்ஸ், அகைன் வந்து செல்லர் தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஒரு கொஞ்சம் இங்க இருந்து வாங்கணும் எல்லாமே ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க. சில பேர் இங்க வந்து அதாவது செல் எடுக்கிறதுக்கு ரியல் மார்க்கெட்ல நம்ம விற்கிறதுக்கு, அதாவது வித்தும் ப்ராஃபிட், பை பண்ணாலும் காசு வருது, செல் பண்ணாலும் காசு வருது. இது எப்படி இது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதாவது இப்போ வாங்கினா தானே, இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 15 ரூபாய்க்கு போனோடனே வித்துடலாம், காசு வரும், 5 ரூபா லாபம் வருது, வித்துடலாம். அப்புறம் வித்து கீழே எப்படி வந்து வித்தாலும் எப்படி நமக்கு காசு வருது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ ஒரு புரோக்கரேஜ், இப்போ இந்த புரோக்கர்கிட்ட என்னோட ஒரு 5 லட்சம் ரூபாய் இந்த புரோக்கரேஜ்ல நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த புரோக்கரேஜ் ரியல் மார்க்கெட்ல சொல்றேன். ரியல் மார்க்கெட்ல ஒரு கரன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க்கெட்ல இப்போ நான் ஒரு 5 லட்சம் ரூபா வச்சிருக்கேன். அந்த ஒரு புரோக்கரேஜ், எனக்குன்னு ஒரு புரோக்கரேஜ்ல நான் இந்த மாதிரி ஒரு புரோக்கரேஜ் அமௌண்ட் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த புரோக்கர் ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நமக்காண்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம செல் ஆப்ஷன், அதாவது இங்க நமக்கு வந்து டவுனுக்கு செல் பொசிஷன் எடுக்கிறோம்னா அவங்க வாங்கி வச்சிருக்கிறது விற்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி அந்த புரோக்கர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க, அதை வந்து விற்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை பண்ணும்போது அவங்க எந்த இடத்துல வந்து செல் பண்ணுமோ ஒரு ப்ராஃபிட் வந்தோடனே அவங்க வித்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு கேண்டில்ல இப்போ இங்க இருந்து நம்ம வாங்குறோமா, இப்போ நம்ம இங்க ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி இங்க வந்து ஒரு 30 ரூபா பண்ணோன்னு விற்கிறோம். ஓகேவா? வித்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். அகைன் வந்து இப்போ எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா, வித்தாலும் எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது? அதுதான் உங்களோட நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மார்க்கெட்ல அதான் வாங்குறது விற்கிறது. மார்க்கெட்னா வாங்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் விற்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. மார்க்கெட்ல எப்பவுமே வாங்குறவங்க இருந்தாதான் விற்கிறவங்க இருப்பாங்க, விற்கிறவங்க இருந்தாதான் வாங்குறவங்க இருப்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பமா இருக்கும். இது என்னடா இது, எப்படிடா இது, செல் பண்ணாலும் காசு வருது, பை பண்ணாலும் காசு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது புரிஞ்சிக்க சிம்பிள் தான். வாங்குறோம், ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோம், 15 ரூபாய்க்கு வந்தாலும் வித்துட்டு நம்ம போயிட்டே இருக்கும். அப்ப வித்தாலும் காசு வருது. அப்ப எப்படி நம்ம புரோக்கர், அதாவது ஒரு புரோக்கரேஜ்ல நம்ம வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த புரோக்கரேஜ்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் போட்டு ட்ரேட் பண்றோம்னா, நம்ம வந்து செல் பொசிஷன் எடுக்கும்போது ஏற்கனவே அந்த புரோக்கர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒரு எத்தனையோ குவான்டிட்டியோ அவங்க வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்க. அதை நம்ம வந்து அந்த புரோக்கரேஜ் கிட்ட விற்கணும், இதை ஆல்ரெடி விற்கணும், அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க, அதை விற்கணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட காசு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது அவங்க நமக்காண்டி விற்பாங்க. அப்ப என்ன வருதுன்னா நமக்கு லாபம் வரும். புரியுதுங்களா? அப்ப கம்மி பிரைஸுக்கு போகும்போது அங்க பையர்ஸ் இருப்பாங்க, அதாவது வாங்குறவங்க, அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து பை பண்ணி மேல கொண்டு போவாங்க. இப்ப புரியுதுங்களா?
பை அண்ட் செல் எப்படி நடக்குது, ப்ராஃபிட் பை பண்ணாலும் எப்படி காசு வருது, வித்தாலும் எப்படி காசு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ ஹையர் ஹை ஹையர் லோ. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து டவுன் ட்ரெண்டா வந்துகிட்டு இருக்க மார்க்கெட் எப்படி வந்து அது மாறுது, அப் ட்ரெண்டா மாறுது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். எல்லாமே இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ வந்து ஒரு ஹையர் ஹை இப்போ இருக்கிறதுல இதுதான் லோ. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு ஹையா வச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு ஹை. இங்கிருந்து அதாவது பிரைஸ் வந்து இங்க வந்து இங்கே டிமாண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க சப்ளை ஆகி இங்க டிமாண்ட் ஆகி மேல போயிருக்கு. ஓகேவா? எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த இடத்துல எல்லாமே செல் பொசிஷன், அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பண்ணோன்னே எல்லாமே விற்க ஆரம்பிக்கிறாங்க. விற்க ஆரம்பிச்சு அகெயின் வந்து பை பண்றாங்க. இந்த இடத்துல அகெயின் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து கவனிங்க. ஓகேவா? அதாவது இந்த ஏரியாவை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ இங்க மார்க்கெட்டு இங்க செல்லா வந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க ஏதாவது இதுதாங்க ஐஸ்வர்யா ஒரு குழப்பம். ஒரு நிமிஷம். இங்க இருக்கு. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஏன்னா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தானே உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அப்படிதான், இது அப்பப்போ ஜம்ப் ஆகி ஓடி போயிடுவான். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த என்னவோ சொல்லிட்டு இருந்தேனே ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏடாகடவா பண்ணாதான் கடுப்பாக வருது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இந்த ஏரியாவை கவனிங்க. இந்த ஏரியாவில் எவ்வளோ ஒரு விக்ஸ் பாருங்க. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பாருங்க எவ்வளோ விக்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல அந்த மாதிரி எங்கேயாச்சும் விக்ஸ் இருக்கான்னு பாருங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கா வந்து தான் இறங்கி இருக்கு மார்க்கெட். ஓகேவா? அதாவது பை போயிருக்கான், செல் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில்ல ஒரு விக் இருக்கு, இந்த கேண்டில்ல கொஞ்சம் விக் இருக்கு பாருங்க. பை போயிருக்கு, அவ்வளவு தூரம் பை போயிருக்கு, செல் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு இடத்த சூஸ் பண்ணுது. இப்போ இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா? இதுதான் இருக்கிறது லோ. இப்போ இங்க ஒரு புல் பேக் எடுத்திருக்கு, மேல போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட் செல் ஆகிற மாதிரி ஆகி அகைன் இங்க பை போயிருக்கு. ஓகேவா? இந்த ஏரியாவுக்கு போன உடனே அகைன் செல்லர் வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? மார்க்கெட் அகைன் வந்து செல் பொசிஷன், அவன் ஸ்ட்ராங்கா இருக்கின்றது இந்த இடத்த காமிச்சிட்டான். அப்போ நீங்க இந்த உடைச்ச உடனே அடுத்து இங்க புதுசா ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் பண்றான், ஒரு டிமாண்ட். ஓகேவா? இவ்வளவு நேரம் சப்ளை ஆயிருந்த மெயினா ஒரு சப்ளை ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தவொடனே ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. டிமாண்ட் கிரியேட் ஆன உடனே மார்க்கெட் வந்து இப்போ வந்து உடனே வந்து சல்லுன்னு மேல போயிடுது. கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணி அவன் வந்து ரியாக்ஷன் வந்து காட்டுவான். அதாவது எப்படி தன்னோட கேரக்டர் மாத்திக்கிறோம் இல்லையா, தன்னோட கேரக்டர் மாத்திக்க போறோம்னா, இப்போ வந்து படத்துக்கு போலாமா, ஒருத்தன் கிட்ட நம்ம வந்து இப்போ படத்துக்கு போலாமாடா வாடா அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் யோசிப்பான் இல்லையா, அதுலயே தெரிஞ்சிடும், யோசிக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ வரமாட்டான், அவனுக்கு இந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து செல்லரோட பவர் வந்து கம்மியாகும். எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க, இங்க செல்லு, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா போன உடனே அது அகைன் செல்லர் பிரஷர், அகைன் வந்து பை பண்ணிருக்காங்க, அகைன் செல்லர் பிரஷர், அகைன் வந்து பிரஷர் பண்ணி மார்க்கெட் அகைன் கீழே கொண்டு வராங்க. இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு பையிங் பிரஷர் இருக்கு. ஓகேவா? பையிங் பிரஷர் இந்த இடமும் வந்து பெருசா நமக்கு யூஸ் ஆகுது. ஆக மொத்தத்தில் என்ன பண்றாங்கன்னா பையர் ட்ரை பண்றாங்க. இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேவா? ஒன்னும் இல்ல, இந்த இடத்தையும் பாருங்க, இந்த இடத்தையும் பாருங்க. இப்போ இந்த ஒரு 3 இடத்துலயும் என்ன சொல்ல வருது மார்க்கெட், அதையும் பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கான், ரொம்ப வீக்கா இருக்கான், அதனால மார்க்கெட் கீழே கொண்டு வந்துருக்கான். அதே மாதிரி இங்கேயும் வீக்கா இருக்கான், மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கீழே கொண்டு வந்துட்டான். அப்ப இந்த ஏரியாவில் மட்டும் ஏன் இவ்வளவு பவரா அவன் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ண பாக்குறான்? ஓகேவா? மார்க்கெட்டை ஏன் மூவ் பண்ண பாக்குறான்றத நீங்க வந்து யோசிக்கணும். இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பவரா இருக்கான்? அப்போ ஓகே, இப்போ செல்லர் வீக் ஆகிறானா இல்லையான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஓகேவா? மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். நீங்க பாருங்க,
மார்க்கெட் இப்போ என்ன வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வச்சுட்டு அகைன் கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இந்த இடத்த விட இந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல பவர் ஆயிட்டான். ஓகேவா? இப்போ இப்படி இந்த பக்கம் வந்து இப்படி யோசிச்சு பார்க்கணும். இப்போ செல்லர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தானே ஸ்ட்ராங்கா இவ்வளவு பெரிய வால்யூம் கேண்டிலா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல செல்லர் வந்து ஸ்ட்ராங் ஆனவனே ஏன் வந்து செல்லர் வந்து வீக் ஆகுறான்? எதனால வீக் ஆனான்? அப்போ வந்து இந்த கீழே வர விக்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த ஒரு விக் வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வருது? ஏன் வீக் ஆகுறான்? அப்போ வந்து பையருக்கு வந்து ட்ரை பண்ண போறான், மார்க்கெட் வந்து மேல கொண்டு போறதுக்கு மூவ் பண்ண போறான். இதுக்கு நம்ம என்ன கன்ஃபர்மேஷன்லாம் வேணும்? இங்க பாருங்க, இப்போ இவ்வளவு தூரம் கொண்டு வந்தானா, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தானா, இந்த இடத்துல ஏன் வரல? 3 கேண்டில் வீக். அப்போ இந்த இடத்துல பை பண்றான். ஓகேவா? பை பண்ணி உடனே மேல போயிட்டோம்னா போக மாட்டான், செல்லரும் விட மாட்டான். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணணும். இங்க ஒரு நம்ம வந்து ஒரு இங்க பாருங்க, இதுதான் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட்னு வைங்களேன். ஓகேவா? இது லோ சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். இப்போ நம்ம இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து வீக் ஆகுறானா? ஓகே, இந்த இது வீக் ஆயிட்டு அகைன் வந்து பையர் அகைன் ட்ரை பண்றானா? பையரும் ரொம்ப வீக் ஆயிட்டான். அப்போ செல்லர் வந்து எந்த அளவுக்கு வந்து புஷ் பண்றான் மார்க்கெட்ன்றத நல்லா வாட்ச் பண்ணணும். ஓகேவா? செல்லர் வந்து நல்லா புஷ் பண்றான். ஓகேவா? அவனால முடியல. 3 கேண்டிலும் விக்ஸ் கீழே கொண்டு வரான், பையர் ட்ரை பண்றான், கீழே கொண்டு வரான், பையர் ட்ரை பண்றான், கீழே கொண்டு வரான், பையர் ட்ரை பண்றான். அப்ப மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 3 கேண்டிலையும் சேர்த்து அப்படியே விழுங்கிடுச்சு. ஓகேவா? சேர்த்து வந்து மார்க்கெட் வந்து விழுங்கிடுச்சு. ஓகேவா? அந்த 3 இடத்துல அவன் பையர் அவ்வளோ ட்ரை பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போலான்னு யோசிக்கிறவன போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மொத்தத்தையும் இந்த ஏரியாவில் மொத்த என்டையர் ஏரியாவையும் காலி பண்ணிட்டான். இந்த ஒரு கேண்டில். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த ஒரு விக்கு அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? இந்த ஒரு ஹெட்டை இந்த கேண்டிலோட ஒரு ஹெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆகிறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், பார்த்து இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஓகேவா? மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்படிலாம் இருக்கு, ஏன் இப்படி வீக் ஆனா? இவன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவனுக்கு மார்க்கெட் இவ்வளவு தூரம் கொண்டு வர தெரியாதா? இதை கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தலைவன் வந்து வீக் ஆகுறான், அவனால முடியல, மார்க்கெட் வந்து மறுபடியும் அகைன் கீழே கொண்டு போக முடியல. இப்போ வந்து நல்ல ஒரு சீப்பான ரேட்டுக்கு இருக்கு, நம்ம வந்து மார்க்கெட் வந்து எல்லாமே பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு இங்க பாருங்க, 100 ரூபாய்க்கு இங்க வித்த பொருள் இங்க வந்து 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. 30 ரூபாய்க்கு வந்தோடனே எல்லாமே வந்து பை பண்றாங்க, வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு சீப்பான ரேட்டா, ஐயோ ஓகே நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு சில பேர், அதான் சொல்லல, ஒரு கேண்டில் 6 வீடியோ பார்த்துருந்தீங்க, ஒரு கேண்டில் யாரா இருப்பான்ட்டு பையரும் இருப்பான், செல்லரும் இருப்பான். ஆக மொத்தத்தில் அவன் யார் ஜெயிக்கிறாரோ அந்த ஒரு நிமிஷத்துல யாரோட பணம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதிகமா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போகுது பத்தியா, எக்ஸ்சேஞ்ச் போகுது இல்லையா, ரியல் மார்க்கெட் சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்சில் போய் உட்காரும் போது அந்த கேண்டில் வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள யார் பர்டிகுலர் அமௌண்ட் பையருக்கா செல்லருக்கான்னு அந்த கேண்டில் கொடுப்பான். ஓகேவா? செல்லரோட அமௌண்ட் அதிகமா இருந்தா செல்லர் கொடுப்பான், பையரோட அமௌண்ட் வந்து அதிகமா இருந்தா பையர் கொடுப்பான். ஓகே, அதான் சொன்னேன், ஒரு பாக்ஸிங் ரவுண்ட்ல ஒரு 2 நிமிஷம் ஆளுக்கு 2 நிமிஷம் ஃபைட்ல யார் அதிகமா பஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்ல வந்து ஜெயிச்சதா சொல்லுவாங்க இல்லையா, இத்தனை பாயிண்ட் எடுத்துட்டாரு, அப்ப அவருக்கு தானே அந்த வின்னிங். சோ அதே மாதிரிதான் இந்த கேண்டில்ல 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் யார் வின் பண்ணிருக்கா? பையர் தான் வின் பண்ணிருக்கான். ஓகேவா? விடாம வந்து அவன் எவ்வளவு ப்ரெஷரா வந்து இவ்வளவு ப்ரெஷர் பண்ணி கொண்டு போனாலும் பர்டிகுலர் ஏரியா வந்தோடனே விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் வித்த ஆரம்பிச்சிருந்தா ஸ்ட்ராங்கா இல்ல இங்க வந்து வந்திருக்கணும், இல்ல எங்கேயாச்சும் வந்திருக்கணும்னா வரல, அப்போ வந்து பையர் தான். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா பார்க்கணும். ஹையர் ஹை ஹையர் லோன்றது சிம்பிளா அப்படி சொல்லி விட்டு போயிடுவாங்க. ஆனா பின்னாடி இருந்து என்ன நடந்துகிட்டு வருது, நம்ம வந்து ஏன் விக்கிறாங்க, ஏன் வந்து அந்த இடத்துல வீக்கராக வராங்க, அப்ப என்ன நடக்க போகுது மார்க்கெட்ல அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். பின்னாடி இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு திருடனை வந்து கண்டுபிடிக்கணும்னா எங்கேயோ வந்து விரட்டிக்கிட்டு ஓடுறோம், எங்கேயோ வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்து விரட்டிக்கு ஓடுறோம், அவன் திடீர்னு காணாம போயிடுறான். அப்ப நம்ம எதை வந்து ஒரு போலீஸா நம்ம வந்து எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது, இவன் எந்த பக்கம் ஓடனான்றது எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவ? ஓகே, கால் தடம், அந்த கால் தடத்தை போய் பார்க்கணும். இப்படி ஓடி இருப்பானா, இப்படி ஓடி இருப்பானா, இப்படிதான் ஓடி இருப்பான் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபுட்பிரிண்ட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். பையரும் செல்லரும் என்ன பண்றாங்க, சண்டை போட்டு அவன் மார்க்கெட்டை எவ்வாறு வின் பண்ண போறா, எப்படி வந்து மார்க்கெட் இப்ப வந்து மேல போக போகுது அப்படின்னு நீ வந்து ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சும்மா வந்து அப் ட்ரெண்ட் ஹையர் லோன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க.
அது வந்து ஜஸ்ட் வந்து அது ஓகே, அதான் ஒரு கோடு போறதுனால உனக்கு வந்து இப்படி மார்க்கெட் அவன் கோடு இப்படி ப்ராப்பரா போட்டு உனக்கு சொல்லி தருவான். இது ஹை, இது லோ, இதை உடைச்சா வந்து மேல போகும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ அப்படி வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதை விட இப்படி பண்ணலாம். ரியலாவே எந்த ஒரு கோடு கீடு இல்லாம ஒரே ஒரு சிம்பிளா ஒரே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சிருக்க மாட்டான், எந்த ஒரு கண்ணாமண்ணான்னு கோட் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டான். டீசெண்டா டிசிப்ளின் 2 கோட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், இல்ல ஒரே ஒரு கோட் போட்டிருப்பான், அவ்வளவுதான். அவனோட போக்கஸ் வந்து என்ன தெரியுமா, அந்த வந்து இண்டிகேட்டர் மேலேயோ வந்து அந்த ஹையர் லோ மேலேயோ இல்ல, அந்த ஹையர் லோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா வந்து உன்னோட சார்ட் ரீடிங் வந்து பங்கமா இருக்கணும், எப்படி பயங்கரமா இருக்கணும். ஓஹோ இப்படிதான் சார்ட்டை ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இது ஹையர் ஹோ, இது ஹையர் லோ, இது வந்து உடைச்சா வந்து இந்த இடம் மேல போயிடும், இந்த இடம் இந்த உடைச்சா இது வந்து சப்போர்ட் பண்ணி மேல போயிடும், இப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து ரியல் மார்க்கெட்டை நீ போய் அந்த விஷயத்த நீ வந்து போய் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா இது டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இது நம்ம எப்படி நம்ம ஆயிரம் பாக்குறது, சரி போடுவோம், ஒரு 10 கோடை போடுவோம், 10 கோடை போட்டு பார்ப்போம், இப்படி போய்கிட்டு இருக்கா, ஓகே. அது வேலைக்கு ஆகாது. நம்ம எடுக்க போறது பைனரியில ஒரே ஒரு கேண்டில். அப்ப நம்ம வந்து எதை பார்க்கணும், நமக்கு எது முக்கியம், மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, நம்ம வந்து ஹையர்லோ இது வந்து முக்கியமாவே இருக்காது. ஆனா வந்து தேவை அந்த ஓகே இந்த ஒரு பொசிஷன்ல மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. ஆனா அதனாலதான் வந்து அந்த ட்ரேட் வந்து வின் ஆகுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஓகேவா, அந்த ஒரு பொசிஷன் போய்கிட்டு இருக்கு, அப்ப நம்ம வந்து யார் சைடா வந்து ட்ரேடுக்கு வெயிட் பண்ணணும், பையருக்கா இல்ல செல்லருக்கா, அதையும் பார்க்கணும். இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு, ஒரு மார்க்கெட் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒரு வேவ் மாதிரி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி செல்லர் யாரு பையர் யாருன்னு எல்லாமே போக்கஸ் பண்ணி, எவன் வீக் எவன் ஸ்ட்ராங் எல்லாமே போக்கஸ் பண்ணி அந்த ஒரு கேண்டில ப்ராப்பரா எடுக்கணும். புரியுதா, அதுதான் நம்மளோட ஒரு ட்ரிக்ஸ். இப்போ வந்து ரியல் மார்க்கெட்ல நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இப்படிலாம் உட்காந்து கூட போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு அரை மணி நேரம் போட்டு இங்க இருந்து மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ண போறது இல்ல, நம்ம பண்ண போறது பைனரி ட்ரேடிங். பைனரி ட்ரேடர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன நடக்குது, ஒரு வந்து ஒரு எப்படி சொல்றது, சிம்பிளா ஒரு அந்த விஷயம் என்ன சொல்லுது, அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், பின்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் வந்து அந்த ஒரு கேண்டில் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய பேட்டர்ன் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர, ஆனா அதனால வந்து ஒரு புரோஜனமானு கேட்டா மார்க்கெட்ல புரோஜனம் கிடையாது. நல்ல நீ வந்து எவ்வளவு நாள் ட்ரேட் பண்ணிருப்ப, எவ்வளவு நாள் பார்த்திருப்ப, தனியா பண்ணிருப்ப, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர், நிறைய டபுள் டாப் ட்ரிபிள் டாப், அதனால மார்க்கெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அதை போய் வந்து இங்க பாருங்க, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, இப்ப டபுள் டாப் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி கொடுப்பாங்க. சோ அது வேஸ்ட். ஒன்னும் இல்ல, இப்ப டபுள் டாப் சோ ஓகே, ட்ரிபிள் டாப் 5 டாப் 7 டாப் ஓகே போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுன்னு. எக்ஸாம்பிளுக்கு நிறைய இடத்த நான் வந்து சொல்லலாம். இப்போ இது டபுள் டாப்னு சொல்லுவியா, இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து இதனால இது ட்ரிபிள் டாப் போடு, இங்க வந்து 5 டாப் 7 டாப் அடிச்சு நொறுக்கு. என்ன நம்ம சொல்றது தானே, நம்ம ஏதோ ஒன்னு சொல்லி கொடுக்குறோம், ஓகே அந்த டைமுக்கு அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க சொல்லி கொடுத்துட்டு நார்மலா. ஆனா உனக்கு அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே. இப்படிதான் போகும், இப்படிதான் வரும் அப்படின்னு சிம்பிளா ஒரு கோடு மூலியமா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வந்து அது வந்து எடுக்குமான்னு கேட்டா வேலை கேட்காது. ரியல் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ண கத்துக்கணும். ரியல் மார்க்கெட்ல மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு அந்த வேவ் நம்ம பார்க்கணும். ஃபுட்பிரிண்ட் மாதிரி பின்னாடி இருந்து வரணும். அந்த ஒரு கேண்டிலுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வந்து எங்கிருந்து வரணும், பின்னாடி இருந்து கொஞ்சம் வரணும். அந்த ஒரு கேண்டிலுக்காண்டி நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, ஒரு பிகினரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பரா உட்காந்து ஒரே ஒரு 2 ட்ரேட் நீ பக்காவா அனலைஸ் பண்ணி எடுத்துன்னு வச்சுக்க, ஒரே ஒரு 6 மாசம் நீ பிராக்டிஸ் பண்ணா நீ ட்ரேடர் ஈஸியா நீ வந்து ட்ரேடர் ஆகலாம். அவ்வளவுதான், புரியுதா? சோ ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். சொல்றோம் சொல்லிட்டு போயிடுவோம், ஹையர்லோ என்ன இது ஹையர்லோ பெருசா ஓகே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா, ஓகே இப்படிதான் போகுமா இது மார்க்கெட்டா, ஓகே அது வந்து அதே மாதிரி வந்து இதுல இருக்கான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது.
ஓகேவா? சொன்ன விஷயங்களே கூட மல்டிபிள் டைம் சொல்லியிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ சிம்பிளா எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கோடை போட்டு கிளாஸ் நடத்தணும்னா இங்க ஒரு கோடை போட்டு இப்படி ஒரு கோடை போட்டு இதுதான் காய்ஸ் ஹையர் ஹை ஹையர் லோ, இது லோ இது ஐ, இது லோ இது ஐ, இதனால தான் காய்ஸ் இது ஹையர் ஹையர் லோ. இப்போ லோவர் லோ லோவர் ஹை, இங்க ஒரு கோடை போட்டு இங்க ஒரு கோடை போட்டு இப்படி ஒரு இது ஹை இது லோ, இது லோவர் லோ இது லோவர் லை, லோவர் லோ லோவர் ஹை, இப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனா வேலைக்கு ஆகாது. இப்போ ஒன்றும் இல்லை, சரி ஒரு ட்ரெண்டு, இப்போ ஓகே, இது கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அந்த ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த பக்கம் கேண்டில் இல்லாதனால என்ன பண்ணுவீங்க, இப்படி வச்சிருப்பீங்களா, இந்த ஒரு புல் பேக் எடுத்துருக்குல்ல, இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு புல் பேக் வச்சிருக்கல, இப்படி மார்க்கெட் மேலே போய் இங்க வந்து அகைன் இப்படி வந்து அப்படி ஒரு புல் பேக் எடுத்துருக்கு இல்லையா இந்த இடத்துல. அப்ப நீங்க என்ன இருப்பீங்க, ஓகே புல் பேக் அடிச்சு இனிமேல் மார்க்கெட் மேலதான் போகுதுன்னு டக்குன்னு இங்கே சூஸ் பண்ணிடுவீங்க. இங்கதான் இங்க எடுத்துருக்குல்ல, இங்க ஒரு புல் பேக் இந்த லைன்ல வந்து பட்டுச்சு இல்ல, அப்போ நீ ஒரு கோடை போட்டுருவ, ஒரு கோடை போட்டு இப்ப நீ என்ன பண்ணுவ, இப்படி சில பேர் அப்படியே பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு பேரு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடையாது. இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ராப்பரா வரையவே கூடாது. ஓகேவா? இப்படி போடக்கூடாது. ட்ரெண்ட் லைனுங்கிறது இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்ட ஒரு விஷயம், யார் எப்படி சொல்லி தராங்களோ அவங்களோட புரிதலை வச்சுதான் மார்க்கெட்டை வந்து பார்க்கணும். என்னோட புரிதல் இப்படிதான். ஓகேவா? சோ நான் இப்படிதான் மார்க்கெட்டை பார்ப்பேன். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இது ஒரு ஹை, அதாவது இது லோ, இது ஒரு ஹை. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, அகைன் வந்து ஒரு இந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆகி மேலே போகுது, உடைக்குது. மார்க்கெட்டை இந்த இடத்துல உடைக்கிறான், உடைச்சு அகைன் வந்து டவுன் ட்ரெண்ட் வருது. ஆக மொத்தத்துல இந்த இடத்த இங்க ஒரு இப்ப இந்த இடம் மாறி போச்சு ஹை, இப்ப இது மாறி போச்சு, அதான் மார்க்கெட் கீழே வந்துச்சு இல்ல. இப்போ இந்த ஒரு ஹைய உடைச்சு நல்லா அப்படி மேல போய் இங்க வந்து அதே ஏரியாவில் வந்து ஒரு புல் பேக் எடுத்து மேல போனா ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஆக மொத்தத்துல இந்த ஏரியா போய் அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு. அப்போ வந்து இந்த லைன் ஓகேவான்னு கேட்டா தப்பு, லைன் வந்து தப்பு. ஓகேவா? அப்போ வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம் ப்ராப்பரா, இப்போ இங்க ஒரு புல் பேக், அதாவது இங்க லோ இது ஹை. ஓகேவா? இந்த ஹையை வந்து உடைக்கணும். ஓகேவா? இந்த ஹையை வந்து ப்ராப்பரா உடைச்சு இங்க வந்து புல் பேக் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து புல் பேக் எடுத்தா மட்டுமே தான் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட முடியும். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க உடைக்கலையா, மார்க்கெட் அகைன் கீழே வந்திருக்கா, இந்த இடத்துல உடைச்சிருக்கா, இப்ப இது ஐயா இங்க போய் ஐயா மாறிடுச்சு. இப்போ ஓகே, இந்த ஐயை வந்து உடைக்காம ஃபேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்ப இது ஐயா மாறிடுச்சு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இப்ப இந்த ஹையை வந்து ஸ்ட்ராங்கா உடைக்கணும். ஓகேவா? இந்த ஒரு பர்டிகுலர் ஐய இது வந்து உடைக்கணும். ஓகே, ஒரு புல் பேக் எடுத்து அதாவது இந்த ஒரு ஏரியா வந்த உடனே ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா உடைச்சிருக்கானா, இந்த பாருங்க, இந்த ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா உடைச்சிருக்கா, நல்லா பாருங்க, இந்த ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கா உடைச்சிருச்சா, இந்த ஹைய இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா உடைச்சிருச்சு. ஓகேவா? ஸ்ட்ராங்கா உடைச்ச உடனே என்ன ஆகும்னா அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடனே எடுத்துடக்கூடாது, வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எங்க நான் சொன்னல, இங்க இருந்து இதை உடைச்சா மேல போயிட்டு புல் பேக் வந்துருக்கும். ஓகே, இது உடைச்சு மேல போயிட்டு இந்த இடத்துல புல் பேக் எடுத்திருக்கா. ஓகே, புரியுது நல்லா. அப்போ இந்த இடத்த உடைச்சு ஒரு சின்ன ஒரு புல் பேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு ஹை போய் இதே ஏரியாவில் இங்க பாருங்க, இந்த ஒரு ரெசிஸ்டண்டா இருந்த ஏரியா அதை உடைச்ச உடனே மார்க்கெட் மேல பண்ணி ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகேவா? இது ஒரு சப்போர்ட். இப்போ அந்த ஏரியாவுக்கு தான் அது ஹை, இது சப்போர்ட் ஆயிடும், அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகுது, ஸ்ட்ராங்கா மேல போறான். ஓகேவா? இப்போ மார்க்கெட் நம்ம எந்த கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம், இப்ப மார்க்கெட் இப்படி ஓகே, இப்படி எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டோம். இப்ப மார்க்கெட் நம்ம யாருக்காண்ட வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும், எந்த ஒரு பையருக்காண்டி நம்ம ட்ரேட் பண்ணணுமா இல்ல செல்லருக்காண்டி ட்ரேட் பண்ணணுமா, நீங்களே யோசிச்சு பாருங்க. யாருக்கு நம்ம ட்ரேட் பண்ணோம், மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து மார்க்கெட் வந்து சொன்னல பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டான், இந்த இடத்த வந்து ப்ராப்பரா உடைச்சிட்டான். அப்போ வந்து ட்ரெண்ட் லைனுக்கு பாருங்க, இப்படி போடலாம் லைன். இங்க பாத்தீங்களா, இங்க வந்து உடைக்க முடியாம போய் அகைன் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருமா, இப்ப போடலாம். இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து இந்த ஏரியா உடைச்சிட்டான்ல, உடைச்சு இங்க போய் ஒரு புல் பேக் எடுத்துட்டான்ல, அப்ப நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்க யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைனுக்கும் இந்த செகண்ட் லைனுக்கும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து இப்படி இழுக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன ஆகுது,
இங்க ஒரு டச் ஆகி மார்க்கெட் மேல போய்க்குது. இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் மேல போகுது, ஒரு கன்சல்டேட் ஆகுது, மேல போகுது. அகைன் பர்டிகுலர் இந்த ஏரியாவை வந்து அவன் வந்து பிரேக் அவுட் பண்றான். ஓகேவா, செகண்ட் இங்க இருக்கு பாருங்க, மூணாவது கோடு வந்து கனெக்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்து மார்க்கெட் வந்து மேல போற மாதிரி போய் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது இந்த ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி ஒரு கோடு போட்டு வச்சிருப்பீங்க. ஓகேவா, இது ஹை, சாரி காய்ஸ் ஒரு நிமிஷம், இது ஒரு ஹை, ஒரு நிமிஷம், இது ஒரு லோ. ஓகேவா, இப்போ இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துக்கல, இந்த இடத்த உடைச்சி, அதாவது இந்த கன்சால்டேட் அதாவது நீயா நானா பார்த்து இந்த ஏரியாவில் அகைன் உடைச்சிருக்கானா, மார்க்கெட் மேல போயிருக்கா. அப்போ இது இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இங்க ஒரு ஹை போட்டுருவீங்க. அதாவது மார்க்கெட் கீழே வந்துச்சுல, அப்ப இங்க ஒரு வந்து ஹை ஒன்று செட் பண்ணிருப்பீங்க கோடு, அதாவது நம்ம அனலைஸ் படி இங்க வந்து ஒரு ஹை. அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது, மார்க்கெட் வந்து அகைன் மேல போகுது. அகைன் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போட்டு வச்சிருக்கோம், அப்ருக்கு ஒரு ட்ரெண்ட் போட்டு வச்சிருக்கோம். அப்ப வந்து மார்க்கெட் என்ன ஆகுது, இங்க இருந்து அப்படியே வந்து ஒரு லோக்கு வருது, ஒரு புல் பேக்கு மார்க்கெட் வருது. புல் பேக் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா மேல போறானா, இல்ல, அகைன் ஸ்ட்ராங்கா செல்லர் வரான். அப்ப இந்த ஏரியா வரைக்கும், இந்த ஏரியா இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஒரு கன்சால்டேட் பண்ண ஏரியாவுக்கு அவங்க வந்து என்ன ஆவான், அகைன் ரீச் ஆகுவான். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்க, ஒரு மேல போறதுக்கு மார்க்கெட் மேலே கீழே செல்லர் கீழே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இல்ல நான் மார்க்கெட் மேலதான் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு அகைன் வந்து பையரும் வந்து ட்ரை பண்ணியிருக்கான். ஓகேவா, உடைச்சி மார்க்கெட்டை மேல கொண்டு போயிட்டான். அகைன் வந்து ஒரு புல் பேக் வருது, மார்க்கெட் அகைன் மேலதான் போகணும்னு நினைச்சியும், அடுத்து வந்து இதை உடைச்சா மட்டுமே தான் மார்க்கெட் மேல போகும். ஓகேவா, இங்க உடைச்சிருக்காம பாருங்க, உடைச்சு மேல போயிருக்காம, ஆக மொத்தம் இங்க உடைச்சாதான் மேல போகும். அப்போ எங்க வந்து சப்போர்ட் எடுப்பாம, ஆல்ரெடி இங்க அதாவது கன்சால்டேட்டர் நீயா நானா வாங்க விக்க யார் சண்டை போட்டு அவங்க ஒண்ணு மேல போவாங்க, இன்னொன்னு கீழே வரணும். ஓகேவா, சோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இது இப்படி போட்டு வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்றான், அகைன் மூணாவது சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்டுக்கு இது ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து பாப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொஃபஷனலா வந்து ஒரு ட்ரெண்ட் போடுறது. அப்படி இங்க தாவிச்சுன்னா, இங்க மார்க்கெட் இப்படி போகுதுன்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க சில பேர், இங்க வச்சு இப்படி போடுறது இப்படிலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா வரைகிறது தான் ஒரு ட்ரெண்ட். இப்படிதான் வரையணும், இந்த ட்ரெண்ட் வந்து இப்படிதான் போடணும். அடுத்து வந்து எங்க இந்த லைனை தாண்டாம ஒன்னும் மேலேயும் போக முடியாது, கீழே போக முடியாது, வந்து டச் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறது. ஓகேவா, இப்போ ஓகே, ட்ரெண்ட் லைன் இப்படிதான் போடுறது. ஓகேவா, இப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம்ன்றது புரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் இப்படி போடுறோம்னா என்ன ஆகும், மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான், மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் தான் போக போகுது, போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை உடைச்சு மார்க்கெட் கீழே வந்தாதான் டவுன் ட்ரெண்ட். அப்ப நம்ம யாருக்கான ட்ரேடுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும், ஓகே, பையருக்கு தான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும். இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்கும், அதுதான் இதுக்குள்ள தேடணும். ஓகேவா, இது அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி புரிஞ்சிருக்கும். ஓகேவா, சோ நான் அதான் சொன்னேன்ல, ஹையர் ஹை ஹையர் லோ. மார்க்கெட்டிங் இருந்து வாங்குறான், இப்படி விற்கிறான், வாங்குறான் விற்கிறான், அப்படியே இப்படிதான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா புல் பேக் பண்ணி கொண்டு போவாங்க. இதுக்கு பேர் தான் ஹையர் ஹை ஹையர் லோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து லோவர் லோ லோவர் ஹை. அதே தான் மார்க்கெட் இறங்கும் போது இது லோ இது ஹை, இது லோ இது ஹை, இது லோ இது ஹை, அப்படியே கொண்டு போவாங்க மார்க்கெட். ஓகேவா, புரியுதுல, இதுதான் ஹை ஹை ஹையர் லோ சொல்றாங்க. இது மாதிரி உங்களை குழப்பறதுக்காக தான் 1008 பேர்கள்லாம். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, இது மார்க்கெட்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா வந்து இப்படியே நேர்கூடா வரும்னு பார்த்தா கிடையாது மார்க்கெட். இப்போ வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்டு. அப்ப இது எப்படி நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து இதை எப்படி ப்ராப்பரா வந்து சொல்லுவீங்க, ஒரு பிகினரா நீங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படின்னா ஓகே, சரி ரைட்டு, நம்ம வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஓகே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. ஹையர் ஹையர் லோலாம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடு பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிருப்பான் அவ்வளவுதான். ஆனா அவன் அதுபடியெல்லாம் பார்க்க மாட்டான். சிம்பிளா இப்படி பார்த்துட்டு அழகா நீட்டா ஒரே ஒரு கோடை போட்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே அவனோட பையோ செல்லோ ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான், நீட்டா ட்ரேட் பண்ணிட்டு. அவ்வளவுதான், புரியுதா? சோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, சோ நம்ம வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் சொல்றேன். ஓகேவா, சோ எந்த மாதிரி இடத்துல நம்ம பைனரி ட்ரேடிங், அதாவது பைனரி ட்ரேடிங் பண்றதுக்கு
இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ரியல் மார்க்கெட்ல நம்ம ப்ராப்பரா எப்படி அனலைஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் பைனரிலையும் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். கேம்பிளிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்ம அதுல எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேடு வந்து என்ட்ரு ஆகிறோமோ அதே மாதிரி தான் பைனரிலையும் என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இவ்வளோ ப்ராப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து மார்க்கெட்டை எப்படி எந்த ஹேங்கிளில் பார்க்கணும், எந்த ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட்டாக வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டனோ அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி தான் பார்க்கணும், இதுதான் ஹையர் ஹை, இதுதான் லோவர் லோ, இது வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி தான் போடணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் அகைன் வந்து இந்த வீடியோவை பாருங்க. எப்படி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இதை உடைச்சா எது ஸ்ட்ராங், எங்க புல் பேக் எடுக்கிறது. புல் பேக்னா என்னன்னா, சரி நிறைய பேர் புல் பேக்னா என்னன்னு தெரியாது. புல் பேக்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ராங்கா இந்த ஒரு ஹைய, இந்த ஒரு ரெசிஸ்டன்ட இது உடைச்சிருக்கா, உடைச்சி மார்க்கெட் மேல போயிருக்கானா, மார்க்கெட்டை மேல பண்ணோம்னா இப்ப இங்க இருந்து உடைச்சி வாங்கணுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா போனோடனே எல்லாம் விற்பாங்க. உடனே இந்த ஏரியாவுக்கு வருதா, இது ஒரு சப்போர்ட். ஓகேவா? ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆனது இப்போ வந்து சப்போர்ட்டா வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்மி ரேட்டுக்கு வந்துச்சு வாங்க ஆரம்பிக்கலாம், பை பண்ணுவாங்க. விற்பாங்க வாங்குவாங்க, விற்பாங்க வாங்குவாங்க, விற்பாங்க வாங்குவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு அந்த ஒரு ஹையர்ல சொல்றாங்க இல்லையா, அந்த அதுக்கான ஒரு இது, அது ஒரு ரோட். புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் புல் பேக்னா இங்க இப்படி பட்டு ஜம்ப் ஆகும், வாங்கும். இந்த இடத்துக்கு வந்த உடனே இவ்வளவு கம்மி பிரைஸ் கொஞ்சம் ஓகே, இங்க கம்மியா வந்துச்சுன்னா இப்ப நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, விற்பாங்க அகைன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஹப் ட்ரெண்ட், ஹையர் ஹை ஹையர் லோ, ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரு மார்க்கெட் எப்படி பார்க்கறோமோ அப்படி பார்க்கற விதத்துல நம்ம பார்த்தோம்னா அது அப்படி, இதுதான் உண்மை. ஓகேவா? இப்ப சைட்வேஸ்னா என்ன, அதையும் வந்து ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். சைட்வேஸ்னா ஒண்ணு இல்லை, சிம்பிள். சைட்வேஸ்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரே ஹேங்கிள் சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே, வேற இந்த பாருங்க சைட்வேஸ். ஓகே, இந்த பாருங்க இதுதான் சைட்வேஸ். இங்க பாருங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கலாம். இப்போ சைட்வேஸ்னா என்ன, இங்க பாருங்க இதுக்குள்ள இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா, மேலேயும் போகாம கீழேயும் போகாம, தெரியுங்களா? உடச்சி நம்மளை ஃபேக் அவுட் பண்ணி இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கா. ஒன்று அப்படியே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஒன்று மார்க்கெட் இப்படி போகணும், இல்லைன்னா மார்க்கெட் இப்படி இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கணும். இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்தா இதுக்கு பேர் தான் வந்து சைட்வேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க வந்து சும்மா இங்க ஒரு சப்போர்ட்டை இங்க இந்த கேண்டிலுக்கு ஒரு சப்போர்ட் போட்டு இங்க ஒரு ரெசிஸ்டன்ட், ஓகேவா, போட்டு இப்படி பார்க்கணும். மார்க்கெட் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் சைட்வேஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே கீழே இப்படி மேலே போயிருந்தா அப் ட்ரெண்ட், இப்படியே கீழே மேலே வந்தா அது டவுன் ட்ரெண்ட். சிம்பிள் தான். ஓகேவா? இது வந்து பெருசா நம்ம வந்து சைட்வேஸ் இருந்தா அந்த மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்றது வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து அப்புக்கான ட்ரேடுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அந்த ஒரு கேண்டில் நம்ம பைனரியில பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் வந்து ஒரு நிமிஷம் கேண்டில். அப்போ நம்ம எந்த பக்கம் இருக்கணும், பை சைடு. நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் நம்ம ட்ரேடு அந்த ஒரு சிக்னல் வந்து எடுக்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணணும், செல்லுக்கான ட்ரேடுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓ நமக்கு எங்க சப்போர்ட் எங்க கிடைக்குது, எங்க வந்து ரிஜெக்ஷன் கொடுப்பான், எங்க வந்து சப்போர்ட், அது எல்லாமே வர கிளாஸ் சொல்லித்தரேன். டவுன் ட்ரெண்டா இருந்தா செல்லருக்கு வந்து அதாவது சிவப்பு கலர் கேண்டிலுக்கு வந்து வெயிட் பண்ணணும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப் ட்ரெண்ட்னா பச்சை கலர் கேண்டில், அதாவது பை கேண்டில். இந்த மாதிரி சைட்வேஸ் இருந்தா கொஞ்சம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க அவாய்ட் பண்ணீங்க. ஒரு அதாவது நீங்க ஒரு நல்ல பிராக்டிஸ் பண்ணி மார்க்கெட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ட்ரேடர் ஆயிட்டீங்கன்னா இது வந்து சிம்பிள் தான். இந்த சைட்வேஸ்ல எல்லாம் ஜஸ்ட் ஒரு கேண்டில் எடுக்கணும்ன்றது வந்து ஈஸி தான். ஓகேவா? ஸோ நம்ம அப்கமிங் வர வீடியோஸ்ல எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் போதும். ஸோ அகைன் புரியலன்னா போய் பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, ஸோ பாய்.